அவன் வருஷ கணக்கா தூங்கிக்கிட்டே இருப்பான். ஆழ்ந்த நித்திரையில மூழ்கி போய் உணர்வு இல்லாம இருப்பான். ஆனா அவன் மட்டும் எழும்பி வந்துட்டான்னா எல்லாத்தையும் அவன் அழிச்சிருவான், எரிச்சு சாம்பலாக்கிடுவான். அவனை எப்படியோ பெரிய மந்திரம் பண்ணி அவனை கட்டி வச்சிருந்தாங்க. கட்டி வச்சிருந்த அவனை யாரோ அவனை வரவழைச்சிருக்காங்க. இனி அவன் இந்த ஊரை அழிக்காம போக மாட்டான், எல்லாத்தையும் அழிச்சிருவான். உங்க உயிர் மேல ஆசை இருந்தா இங்க இருந்து எல்லாரும் போயிருங்க. வயசானவங்க எப்பவுமே பயப்படதான் செய்வாங்க. இங்க எந்த அசுரனும் இல்ல, அதே மாதிரி யாரும் இங்க அசுரனை வர வைக்கவும் இல்லை. நான் தான் சந்திரகாந்தாவை 7 கட்டத்தையும் தாண்டிவான்னு சொல்லி அனுப்பி வச்சேன். அப்படின்னா நான் தான் என்னோட பொண்ணா அந்த அசுரன் கிட்ட தேவையில்லாம சிக்க வச்சுட்டேனா? மன்னிச்சிடுங்க விஷ்ணு பகவான், மன்னிச்சிடுங்க. நீங்க தான் ஒரு வழி காட்டணும். என் பொண்ணை காப்பாத்த ஒரு வழி சொல்லுங்க. இனி ஒருத்தர் தான் சந்திரகாந்தாவை காப்பாத்த எனக்கு வழி சொல்ல முடியும். இந்த சக்தி வாய்ந்த அசுரன் யாரு? ஏன் என்ன கொலை பண்ண பாக்குறான்? விஷ்ணு பகவானே, எனக்கு திரும்ப நினைவு தந்தது நீங்க தான். நான் மாயாவி கள்ள மாயாவி, ராணி ரத்ன பிரபாவோட பொண்ணுன்னு சொன்னீங்க, மாயா இளவரசின்னு சொன்னீங்க. என் மாய சக்தியை திரும்ப கொடுங்க. இந்த அசுரன் கூட மோதிர சக்தியை கொடுங்க. விஷ்ணு வாழ்க, விஷ்ணு வாழ்க, விஷ்ணு வாழ்க. மாமா, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. நீங்க எங்க கூட அரண்மனைக்கு வாங்க, அங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இல்ல, நான் என் பொண்ணை பார்க்க போகணும். அவளுக்கு ஏதோ ஆபத்து இருக்கு, ஏதோ பெரிய ஆபத்து வந்திருக்க மாதிரி எனக்கு தோணுது. அந்த அசுரன் அவளை தூக்கிட்டு போயிருப்பான். என் பொண்ணை தேடி நான் போய் ஆகணும். நான் வேற எங்கேயும் போக விரும்பல. ஆமா, இப்ப எனக்கும் அந்த அசுரன் கண்டிப்பா என் சந்திராவுக்கும் பெரிய ஆபத்தை உண்டாக்குவான்னு தோணுது. அப்படிலாம் எதுவும் இல்ல. அசுரனால சந்திரகாந்தாக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க பயந்து போயிருக்கீங்க, அதனாலதான் உங்களை அறியாம உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் தோணுது. அப்படிலாம் எதுவுமே இல்லனா. சந்திரகாந்தா எங்கன்னு சொல்லு. அவ எங்க போயிருக்கா? இது என்னோட பிரம்ம மாதிரி தெரிஞ்சா நீங்க 2 பேரும் ஏன் கவலையா இருக்கீங்க? உங்ககிட்ட பதில் இருக்கா? சொல்லுங்க, என் பொண்ணு எங்கன்னு சொல்லுங்க. சந்திரகாந்தா கட்டாயமா கிடைச்சிருவா. எப்படி கிடைப்பா? அந்த கொடூரமான அசுரன் என் பொண்ணை தூக்கிட்டு போயிருந்தா நீங்க 2 பேரும் எப்படி கொண்டு வருவீங்க? நான் என் சந்திராவை தேடி போறேன். என் சந்திரா எனக்கு திரும்ப கிடைக்கிற வரைக்கும் நானும் கண்டிப்பா திரும்பி வரமாட்டேன். நான் என் சந்திராவை கண்டிப்பா திருப்பி கூட்டிட்டு வருவேன். நான் போறேன். அண்ணன், நீங்க தான் இப்ப அந்த அசுரனை பத்தி சொன்னீங்கல்ல, அவன் எங்க இருப்பான்னு சொல்லுங்க. நீ என்ன பைத்தியம் ஆயிட்டியா? அந்த தெற்கே இருக்கிற காட்டுக்குள்ள நீ போக நினைக்கிறியா? அங்கதான் அந்த அசுரன் இருக்கிறான். முட்டாள், நீ எங்கேயாவது போய் ஒளிச்சுக்க. அந்த அசுரனோட காது ரொம்ப கூர்மையானது. நீ சொல்றத மட்டும் அவன் கேட்டான், உன்னை சுக்குநூறா அவன் கிழிச்சு எரிஞ்சிருவான். தெற்கு பக்கம் இருக்கிற காடா? அந்த காட்டுக்குள்ள இது வரைக்கும் போனவங்க யாரும் உயிரோட வந்ததே இல்ல. சந்திரகாந்தாவை நான் கூட்டிட்டு வரேன். நான் சத்தியம் பண்றேன். நீங்களாவது இவருக்கு சொல்லி புரிய வைங்க. மாமி, நீங்க மாமாவுக்கு புரிய வைங்க. நாங்க சந்திரகாந்தாவை கூட்டிட்டு வந்துருவோம். வாங்க, இப்ப நீங்க எங்க கூட வாங்க. இங்க பாருங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீங்க ஒரு சாதாரண மீனவர். அந்த அசுரன் உங்களை தாக்குனானா நீங்க எப்படி தாக்கு பிடிப்பீங்க? அவன் கூட எப்படி மோதுவீங்க? உங்களுக்கு ஒரு வேலை ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதை நான் எப்படிங்க தாங்குவேன்? நீங்க எல்லாமே எனக்கு வாழ்க்கையே இல்லைங்க. வேண்டாங்க, போக வேண்டாம். வாங்க 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 போலாம். வாங்க வாங்க, நீ வா. சந்திரகாந்தா,
மகளே சந்திரா, நான் உன்னை தேடி வரமா? என்னங்க? அவர் எங்க போயிட்டாரு? பீமாயா எங்க போனாரு? காட்டுக்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். என் பொண்ணு தேடி போயிட்டாரு. விஷ்ணு பகவானே, நீங்க இருக்கும்போது எங்களுக்கு எப்படி இப்படி ஒரு துன்பம் வரும்? என் புருஷனும் என் பொண்ணும் மரண விளிம்புல இருக்காங்க. நீங்க தான் என் பொண்ணையும் என் புருஷனையும் காப்பாத்தணும். என் உலகமே அவங்கதான். ஸ்ரீ விஷ்ணு பகவான், நீங்க என் குடும்பத்தை காப்பாத்தலனா அப்புறம் என் நம்பிக்கை எல்லாமே உடைஞ்சிடும். இல்ல, பீமாயாக்கு அந்த மாதிரி எதுவும் ஆகாது. அவரை கண்டிப்பா நான் கூட்டிட்டு வரேன், சத்தியம் பண்றேன். நீங்க போய் விருந்தறையில ஓய்விடுங்க. இல்ல, நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் என் புருஷன்கிட்டயும் பொண்ணுகிட்டயும் தான் போவேன். பாருங்க, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? இப்ப நான் சொல்றேன், மாமாவுக்கும் சந்திரகாந்தாவுக்கும் எதுவும் ஆகாது. நாங்க சந்திரகாந்தாவோட தான் வருவோம், சரியா? வீரர்களே, இவங்களை விருந்தினர் அறைக்கு கூட்டிட்டு போங்க. விஷ்ணு, போங்க மாமி, போய் ஓய்விடுங்க. விஷ்ணு பகவானே. உமாங், அந்த அசுரன் ரொம்ப வெறியா இருக்கான். அவன் எந்த நேரம் வேணாலும் சந்திரகாந்தாவையும் பீமா ஐயாவையும். இல்ல, நம்ம அவங்களை காப்பாத்திடலாம், சரியா? வா, நீ முதல்ல என் கூட உள்ள வா. வா. இதுக்கு மேல இது வேண்டாம். வீராவை மாய வலையில இருந்து விடுவிச்சிடலாம். வீரா, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன்னாலதான் சந்திரகாந்தாவை காப்பாத்த முடியும். போய் காப்பாத்து. இல்ல, இதுக்கு மேல நம்ம போனா உமாங்கு நம்மள கண்டுபிடிச்சிருவான். வீரா, ஆமா, எங்க தான் நீ போயிருந்த? ஆமா வீரா, நீ வேற எங்கேயோ போறதா தானே சொன்ன, அப்புறம் ஏன் மறைஞ்ச? ஆமா, இங்க நீ மறைஞ்சிட்ட. அங்க சந்திரகாந்தா. யார் தூக்கிட்டு போன? தெரியல, ஏதோ ராட்சசன், பெரிய அசுரனா, அவன் தான் தூக்கிட்டு போயிட்டானா? ஆமா வீரா, அந்த அசுரன் திரும்பவும் வந்துட்டான். அவன் தான் சந்திரகாந்தாவை தூக்கிட்டு போயிட்டதா மக்கள் சொல்றாங்க. விஜயநகரம் முழுக்க நாங்க தேடிட்டோம். சந்திரகாந்தா எங்கேயாவது இருந்தா நாங்க கூட்டிட்டு வந்திருப்போம். ஆனா அவ கிடைக்கல. நம்ம உடனே சந்திரகாந்தாவை தேடணும். ஏன்னா சரியான நேரத்துல நம்ம சந்திரகாந்தாவை தேடி போகலனா அந்த ராட்சச அவளை எதுவும் ஆகாது. நான் இருக்கிற வரைக்கும் அவளுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். அதுக்கு முன்னாடி என்ன இப்படி மாய வலையில சிக்க வச்சது யாருன்னு கண்டுபிடிக்கும். ஏன்னா என்ன மாய வலையில சிக்க வச்சது யாரோ அவனுக்கும் சந்திரகாந்தாவுக்கும் கண்டிப்பா ஏதாவது தொடர்பு இருக்கணும். சந்திரகாந்தாவை கடத்துறதுக்காக தான் என்ன அந்த மாதிரி கட்டி போட்டிருக்கணும். என்னது? உன்னை கட்டி போட்டாங்களா? உன்னை கட்டி போற சக்தி யாருக்கு இருக்கு? ஒரே ஒரு ஆள் தான் இருக்க முடியும். அவங்க கிட்ட என்னை விட அதிகமான சக்தி இருக்கு. அவங்கள விட மாட்டேன். வீரா, இந்த வீரா எங்க போறான்? இவன் சந்திரகாந்தாவில தேடி போகணும். கஹனமா, அரண்மனை முழுக்க தேடிட்டேன். இளவரசர் வீரா எங்கேயுமே காணோம். அட கடவுளே, ஒருவேளை சந்திரகாந்தாவை பின்தொடர்ந்து அந்த அசுரன் இருக்க காட்டுக்குள்ள போயிருப்பானோ? கேளுங்கள் கேளுங்கள் கேளுங்கள், மகாராணி ஐராவதி ஆபத்து கால சிறப்பு சபையை கூட்டியுள்ளார். அனைவரும் அரசு சபைக்கு வரும்படி மகாராணி உத்தரவு விட்டுள்ளார். இளவரசனை காணும், ஆனா இந்த ராணி அரசு சபையை கூட்டியிருக்கா. இல்ல, நான் போக மாட்டேன். பிறக்க போற குழந்தை அப்பாவுக்காக அழுதுட்டு இருக்கும் போது நான் அரசபைக்கு போகுவான். நான் போக மாட்டேன். இளவரசன் வீரா கிடைச்சிட்டாரு. நான் இப்ப அவரை தான் பார்த்துட்டு வரேன். அவரும் அரசபைக்கு தான் போறாரு. சரி. ஓஹோ, இப்ப எனக்கு புரிஞ்சிடுச்சு. மகாராணி இந்த அரசபைய சந்திரகாந்தாவோட மரண செய்தியை அறிவிக்கதான் கூப்பிட்டுருக்காங்க. மகாவிஷ்ணு, இந்த அசுரனை அழிக்கிறதுக்கான மாய சக்தியை எனக்கு கொடுங்க. இந்த அசுரனோட சக்தியை அழிக்கிற சக்தியை எனக்கு கொடுங்க. இவன் இப்ப என்ன இல்ல, உங்களை தான் சோதிக்கிறான். இந்த அசுரன் இப்ப அவனையே கடவுளா நினைக்கிறான். இவனோட சக்தி பெரிய வரன்னு அவனே நினைக்கிறான். இவனோட ஆணவத்தை நீங்க இன்னைக்கு அழிச்சே ஆகணும். இவனோட வரத்தையே இவனோட சாபமா மாத்துங்க. இவன் இன்னைக்கு அழிஞ்சே ஆகணும். விஷ்ணு வாழ்க, விஷ்ணு வாழ்க.
பகவானே காப்பாத்துங்க. உங்க பக்தியோட குரல் கேட்கலையா? என்னை காப்பாத்துங்க விஷ்ணு பகவானே. விஷ்ணு வாழ்க, விஷ்ணு வாழ்க, விஷ்ணு வாழ்க.